எம்ஜிஆர் கட்சி உருவாக்கின கட்சியில் இருப்பா அப்படி சொல்றவன் தானே ரோசமானவன். அவன் தான் மனுஷன். அவன் தான் உண்மையான அதிமுக ரத்தம். அவன் தலை அவன்கிட்ட ஓடுதுன்னு அர்த்தம். சும்மா எல்லா பேரும் அதிமுக காரன் கிடையாது. 2026 அதிமுக ஆட்சி பண்ணோம்னா இதெல்லாம் கேட்போம்றீங்க. பட் ஆட்சிக்கு வந்து கேட்போம்ல, நடவடிக்கை எடுப்போம். ஆனா ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு வெளில உள்ள இருந்து செங்கோட்டை வெளில போய் ஏங்க தனி மனிதர் போறதுல நீங்க இப்ப ஒரு ஆலமரம்னா ஆலமரத்துல எத்தனையோ இலைகள் இருக்கு. ஒரு இலை வந்து பழுத்து போய் உழுந்துருச்சுன்னா உடனே அந்த ஆலமரமே கருகி போச்சுன்னு அர்த்தமா? மக்களுடைய எண்ணம் தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சி 4 ஆண்டு காலங்கள்ல என்னென்ன செஞ்சது, என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம், பெண்கள் நடமாட முடியல, கற்பழிப்பு, பிஞ்சு குழந்தையிலிருந்து பாட்டி வரைக்கும் இன்னைக்கு வெளியே விட இது பண்ண முடியல. இன்னைக்கு சுதந்திரமாக ரவுடிகளுக்கெல்லாம் சுதந்திரம் கிடைச்சிருச்சு. விலைவாசையெல்லாம் விண்ணை முட்டிருச்சு. இத்தனை இருக்கு. இவங்க கொடுக்குற இவங்க நீட்டு தேர்வு ரத்துனாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை திறந்துட்டாங்களா? நம்ம துணை முதலமைச்சர் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்த உடனே திறப்போம்ல, திறந்தாங்களா? விமான நிலையத்தை நாங்கள் விரிவாக்கம் பண்ணுவோம்னாங்க, செஞ்சாங்களா? மதுரை மக்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இவங்க எதுவுமே செய்யலை. எனவே மக்கள் விழிப்போடு இருக்காங்க. ஆட்சி மாற்றம் தேவை. அப்ப யாருன்னு நினைப்பாங்க? ஆட்சிக்கு அடுத்து யார் வரணும்? 4 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி செய்த தமிழகம் அமைதியாகவும் வளமானதாகவும், கொரோனா காலத்தில் கூட மக்கள் கஷ்டப்படாத அளவுக்கு உதவிகள் புரிந்த ஆனால் எடப்பாடியார் தான் அடுத்த முதலமைச்சராக நினைப்பாங்களே ஒழிய, யார் வந்தாலும் மக்கள் மனசுல கடைசியில 2 பேர் தான். ஒண்ணு இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரா, இன்றைக்கு முன்னால் இருக்கிற முதலமைச்சர் எடப்பாடியாரான்னு தான் பார்ப்பாங்க. மற்றவங்க எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஓட்டு போடுறதுக்கு முன்னால அரசு ஊழியர்களுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்கல, நிறைவேற்று பழைய ஊதியம். இப்ப பாத்தீங்கன்னா சுகாதார பணியாளர் கூட அரசு ஊழியரா மாத்துறேன்னு சொல்லிட்டு அவங்கள இப்போ மொத்தத்துல ஒப்பந்த பணியாளராக ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு எல்லா துறையிலும் இன்னைக்கு எல்லா துறை அலுவலர்களும் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் எல்லாருமே அத்தனை பேருமே இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கிறாங்க. நீங்க 2 பேர் தான் நினைவுல இருப்பாங்க. ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி அல்லது இப்போ உள்ள முதலமைச்சர். ஆனா விஜய் அப்படி சொல்லலையே. ஏங்க ஒருத்தர் சொல்ற, ஏங்க இது மாதிரி 1000 பேர் சொல்லியிருக்காங்க. நான் யாரையும் குறை நான் கேட்டதுக்காக சொல்றேன். நான் புதிதாக வர்றவங்க எல்லாரும் தன்னுடைய காக்காக்கும் தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம் தாங்க சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நாங்க போய் 10ஓடு 11 இருப்போம்னா சொல்லுவாங்க. நாங்க தான் அடுத்த ஆட்சிக்குன்னு வாங்க. ஏங்க எல்லாரும் தாங்க சொல்றாங்க. ஏங்க அப்படி சொல்றவர் கூட உங்க ஆலமரத்துல விழுது மாதிரி இருந்தவங்க எல்லாம் வெளியேறி போகும்போது ஏங்க யாருங்க எனக்கு விழுதுன்னு நீங்க தான் சொல்ற? எனக்கு எம்ஜிஆர் காலத்து இருக்காங்கன்னா அதே சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா? கட்சிக்கு எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியை விட்டுட்டு ரெட்டலை இங்க இருக்கு, இந்த கட்சி அலுவலகம் இங்க இருக்கு, அவர் உருவாக்கின கொடி இருக்கு. என்னங்க இவர எல்லாம் 9 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, பல தடவை அமைச்சராக இருக்காரு. அதை கொடுத்த யாரு? செங்கோட்டையனுக்காக தனியாக ஓட்டு போட்டாங்க. ரெட்டலை சின்னத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. புரட்சி தலைவர் அம்மா, அதுக்கடுத்து எடப்பாடியார். இதே எடப்பாடியார் பற்றி ஆகா ஓகோன்னு தானே இவர் புகழ்ந்தார்ல, நம்ம செங்கோட்டையனே புகழ்ந்தார்ல. இன்னைக்கு ஏதோ ஒரு கோபத்தாபத்தில் அவர் போறான்னா போலாமா? ஏங்க எனக்கு எந்த கட்சியும் வேணாயா, எந்த பதவியும் வேணாயா, எம்ஜிஆர் கட்சி உருவாக்கின கட்சியில் இருப்பா அப்படி சொல்றவன் தானே ரோசமானவன். அவன் தான் மனுஷன். அவன் தான் உண்மையான அதிமுக ரத்தம். அவன் தலை அவன்கிட்ட ஓடுதுன்னு அர்த்தம். சும்மா எல்லா பேரும் அதிமுக காரன் கிடையாது. எல்லாரும் நீ வாட்டுக்கு விழுது அது இதுன்னு நீங்க தான் பத்திரிகைக்காரவங்க தான். இந்த ஊடகங்கள் தான் தூக்கி விடுறீங்க. இன்னைக்கு கூட ஒரு புள்ளி விவரத்தை போட்டு விட்டுங்க. இதெல்லாம் இங்க புள்ளி விவரங்கள்லாம் நிக்குமா? என்னங்க நீங்க நாட்டுல மக்கள் தாங்க எஜமான். மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். அது போடலாம், எல்லா இதுவும் போட்டது நல்லதுதான். அந்த மேலமடை பாலமும் இதே ஏவி பிரிட்ஜ் பாலம், நம்ம கோரிப்பாளையம் பாலமும் நாங்க தான் உருவாக்குனது.
எங்க காலத்துல டிபிஆர் தயார் பண்ணப்பட்டது? எங்க காலத்துல நில ஆர்ஜிதம் பண்ணப்பட்டது? எங்க காலத்துல, எங்க அம்மா காலத்திலே நிதி ஒதுக்கப்பட்டது. அப்புறம் கூடுதல் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இந்த குடியிருப்பு அந்த அங்க இருக்கிற ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றி அமைக்கிறதுக்கு கடைசி நேரத்துல நார்த் கேட் கோபாலகிருஷ்ணன் தான் வழக்கு போட்டாரு. அந்த கோபாலகிருஷ்ணன் வழக்கை முடிய போகும்போது தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சு. காக்கா உட்கார பணம்பளம் விழுந்த கதையாக இவங்க இப்ப தொடங்கியிருக்காங்க. அது எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன அது பேர் வச்சா நல்லதா, வேலுநாச்சியார் பேர் வச்சதுக்கு நாங்க வாழ்த்துறோம். அதை பத்தி இல்ல, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சொல்லுங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சொல்லப்படுகிறதா இருக்கிறது சார். அமித்ஷா அதிமுக அப்படின்னு சொல்றது கூடிட்டே இருக்காங்க. 1000 பேர் சொல்லுவான். வேகாத்து ஏதாச்சும் வெந்தத்திட்டு எதாச்சும் பேசுவான். பேசுறவனுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. எங்க பொதுச் செயலாளர் பதில் சொல்லிக்கிறார். நான் இப்போது சொல்றேன், 2026 புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி தமிழகத்தில் மலரும் எடப்பாடியார் தலைமையில அமையும். வேற என்ன இருந்துருக்கா? பொதுவாங்க இல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, மத வழிபாடு இல்ல அரசியலே இருக்கக்கூடாது. அரசியல் இருக்கக்கூடாது, அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தமிழ்நாட்டு மக்கள் எல்லா பேருமே சகோதரர்கள் தான். மாமா மச்சின அண்ணன் தம்பியா தான் இஸ்லாமியரோட பழகுறோம் எல்லாருமே. இங்க ஜாதி மதம் இதே கிடையாது, பிணக்கே கிடையாது. இப்ப கூட என்னன்னா, இந்த திருப்பணம் மலையில முன்னாலாச்சும் பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு தெரியும், நம்முடைய எம்பி ராமநாதபுரம் எம்பி அவர் தான் அதை தூண்டி விட்டது, அவர் தான் பிரச்சனையை உருவாக்கினார். இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவர் கேட்கிறார், அங்க ஏற்கனவே தூண் இருக்கு, அந்த தூண்ல விளக்கு ஏத்தணும் அப்படின்றார். அது அங்க இருக்க அந்த அந்த சிக்கந்தர், அது என்ன சிக்கந்தர் தர்காவில் இருந்து 15 மீட்டர் தள்ளி அது அங்க வேற மலையில இருக்கு. இந்த மலைக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. பாதையில அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லா பக்கம் போகலாம். மலையில ஏறுறதுக்கு இந்த பாதை தான் போகணும். நம்மளா எதையும் சொல்லக்கூடாது. இதுதான் துஷ்பிரயோகம்ன்றது. நீங்க சொல்ற கேளுங்க, நீதி அரசர் அங்க ஏத்துறதுக்கு ஏத்துங்க. ஏன்னா அந்த தூண் இருக்கு, இல்லைன்னா எதுக்கு அந்த தூணை வச்சிருக்க போறாங்க? விளக்கு ஏத்துறதுக்கு தூண். இதுக்கு இஸ்லாமிய அமைப்பு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. நம்ம பேட்டி கூட ஏதோ இது விளையாட்டா பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேன், நாங்க அண்ணன் தம்பியா மதுரையில பழகிட்டு இருக்கோம்ப்பா. எங்க ஜாதியே எங்களுக்கு கிடையாது, மதம்லாம் கிடையாது. இதுல என்னன்னா, இந்த அரசாங்கம் இந்த தேர்தல் நேரத்துல இதை ஒரு மத பிரச்சாரமாக எடுத்துக்கொண்டு செய்யறாங்களோ என்ற சந்தேகம் வருது. அவ்வளவுதான். ஒரு நீதி அரசர் 3 நீதி அரசர் சொல்லிட்டாங்க. எனக்கு அதுக்கெல்லாம் போகலங்க. எங்களுக்கு நீங்க வரலாறு எல்லாம் நான் சொல்றேன். நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன், எப்படி கலைஞர் அவர்களுடைய நினைவிடம் அமைப்பதற்கு ஒரே நாள்ல ஒரு நாள் இரவுலேயே நீதி அரசரை தட்டி 8 வழக்குகளையும் வாபஸ் வர வச்சு ஆணை பெற்று அங்கே நம்ம கடற்கரையில எப்படி அமைச்சாங்க. அப்ப நீதி அரசருடைய தீர்ப்பு நியாயமானது. இன்னைக்கு 3 நீதிபதி சொல்லியிருக்காங்க. இந்த 3 நீதிபதி சொன்னதை எப்படி ஒரு அரசாங்கம் மதிக்க மாட்டேன்றதுன்னா கேள்வி. நான் மற்றதுக்கெல்லாம் போக விரும்பல. மற்றதுல மதம், நான் எங்களுக்கு பொறுத்தளவுக்கு ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி. நாங்க மதசார்பற்ற இயக்கம். நாங்க நீதி அரசு நான் கேட்கிறேன், இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க. நாங்க எங்களை பொறுத்தளவுக்கு நீதியை மதிக்கணும், ஒரே நிலைப்பாட்டில் இருக்கணும்ன்றதான் எங்களுக்கு வேற ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் அப்படியெல்லாம் அப்படின்னா முதல்ல அது மனிதாபிமானம். அந்த ஆர்ப்பாட்டத்துல அவங்க போறதுல நாங்க அண்ணா திமுக கலந்துக்கிற சொல்லி எங்க பொதுச் செயலாளர் சொன்னாரா? நாங்க எதுவும் கலந்துக்கிட்டோமா? நான் போனோன்னா எங்க கழக நிர்வாகி எல்லாம் போனாங்களா? அங்க இருக்க கழக நிர்வாகி எல்லாம் வந்தாங்களா அந்த தீபம் ஏத்துறதுக்கு? அது இல்ல சார். ஒருத்தர் கொண்டு போயிட்டாங்கன்னா, நண்பரை பிடித்து போயிருக்காங்கன்னா நண்பரை போய் பாக்குறதுல தப்பு இல்லையே. இஷ்யூ எந்த இஷ்யூவா இருந்தா
உலகேசா இருந்தா கூட ஒரு நன்மை என்ன போய் கேட்கறது தப்பு இல்லை, அதை தடுக்க கூடாது, அவ்வளவுதான். அவனோட கலந்துக்கிற கூடாது. சமூக நல்லிணக்கம் பாதிக்கு எல்லாம் நீ இதெல்லாம் நீங்களா பிரச்சாரத்தை அப்படி பண்ணி விடுறது. இதான் ஆளுங்கட்சி இப்ப ஒரு மூலமாக இதுல ஏதாச்சும் குளிர்காயலான்னு சொல்றாங்க. அதிமுக பிஜேபிக்கு சப்போர்ட், மதவாதத்துக்கு சப்போர்ட் அப்படின்னு. நோ, எங்கள் அம்மா காலத்திலும் சரி, தலைவர் காலத்திலும் சரி, எங்க கட்சி நான் தொடங்கினதே இஸ்லாமியர்கள் வச்சுதான். நீ எங்க கட்சி எங்க தலைவருக்கு உதவி பண்ணியதே ரகுமான், கீழக்கரை ரகுமான் தான். இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடமே ரகுமானுக்கு சொந்தமான இடம். இந்த இடங்க இப்ப நம்ம உட்கார்ந்துருக்க மாவட்ட அலுவலகம், இந்த இடமே அவங்களுக்கு சொந்தக்காரங்களுடைய இடம் தான். அவங்க இடத்துலதான் நாங்க உட்கார்ந்துருக்கோம். நீங்க புரிஞ்சுக்கங்க, எங்களுக்கு அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் இஸ்லாமியர்கள் சகோதரர்கள், மாம மைத்துனர்கள். அதிமுகவுக்கு அதே தான். ஏங்க, ஆளாளுக்கு ஒரு கொள்கை இருக்கும். அண்ணா 67 ஆட்சி அமைத்தார். 2 கம்யூனிஸ்டுக்கு பிடிக்காது. இப்பதான் இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய மார்க்சிஸ்ட் இணக்கமா இருக்காங்க. அண்ணா காலத்துல இணக்கமா இருக்க மாட்டாங்க. சுதந்திரா கட்சி, ராஜாஜி, லீக், இஸ்மாயில் சாஹிப், இவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. அவங்கெல்லாம் சேர்த்தார் இல்லையா? தேர்தல் என்பது பார்ட்னர் சார். அந்த தேர்தலுக்கான பார்ட்னர். கொள்கை என்பது தனித்தனி கொள்கை. அது வேஷ்டி, நாங்க உடுத்திருக்க வேஷ்டி தான் எங்க கொள்கை. கூட்டணி என்பது தோல்ல போட்டிருக்க துண்டு, அதை எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். என்ன சொன்னேன், இதை காட்டில உங்களுக்கு விளக்கம் சொல்லணுமா? துண்டாது. ஏங்க யார் சொல்றேன்னு? ஏங்க அவரை இங்க எதிர்த்து போய் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. அவரை எங்களை பத்தி எதிர்த்து பேசினா தானே இதாகும். ஏங்க அவருக்கு வியாபாரம் ஓடணும்லங்க. ஒரு கடை நடத்துறாரு, கடை தனியா போய் ஆரம்பிச்சுட்டாரு, இந்த கடையை நடத்தணும்ல. கடைக்கு வாயா, என் சரக்கு நல்ல சரக்கு, அந்த சரக்கு சரியில்லை, அதனால நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் போய் நீ அதற்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்டு இதுக்கு ஒரு உங்களெல்லாம் நேரத்தையும் கேட்கிற மக்களையும் இது பண்ண. முக்கியமான பிரச்சனையை டைவர்ஸ் பண்ணாதீங்க. மாநகர பிரச்சனையை கொண்டு போங்க. தயவு செய்து தேவையில்லாத கருத்துக்களை தலைப்பு கொடு. பிரேக் நியூஸ் இந்த மாதிரி ராஜ் இந்த மாதிரி பேசினார், அதிமுக செயலாளர் அப்படின்னு பிரேக் நியூஸ் போடுறதுக்காக நம்மளை போட்டு ஏப்பா பேசாம இத பத்தி பேசுறீங்க? மாநகரை பத்தி எதுவும் பேசுறீங்களா? வளர்ச்சி பணி பத்தி பேசுறீங்களா? நான் சொன்னதுல ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? ஏதாச்சும் இருந்தா கேளுங்க. வளர்ச்சி அதே அப்படி சொன்ன முதலமைச்சருக்கு தான் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். நீங்க வளர்ச்சி பணி செய்யுங்க, தொழில் இங்க கொண்டு வாங்க. நம்ம தங்கம் தனரசு கூட சொன்னார், நிறைய வரப்போகுது. 5 வருஷம் ஆச்சு. மெட்ரோ அவங்கள தான் கேட்கணும், முதலமைச்சரை தான் கேட்கணும். நான் கேட்கிறேன், மெட்ரோ ட்ரெயின் வராதுக்கு காரணம் முழுக்க தமிழக அரசுடைய அந்த டிபிஆர் தயார் பண்ண குறைதாங்க. அதுதான் அழகா அவங்க சொல்லியிருக்காங்க. எவ்வளவு எங்கெங்க ஸ்டேஷன் அமையும், இடம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நிதி, எப்படி ஒதுக்க போறீங்க, எந்த வழியாக போகிறது என்ன என்பதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதை கேட்டு திருப்பணவை இது எப்போதும் வழக்கமான ஒன்றுதான். முதலே செஞ்சிருக்கலாம். கடைசி நேரத்தில், தேர்தல் நேரத்தில் இதை ஏதாச்சும் ஒன்று சொல்லி பாரதிய ஜனதா அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு செய்யறாங்க. இதை சொன்னா நாங்க அதிமுக பாரதிய ஜனதாவோட இதாகுது அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி வாங்க, நன்றி, வணக்கம்.